நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான தலைப்பு. ஒரு மிக சிறந்த ஒரு செலிபிரிட்டிய பத்தி நம்ம பேச போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிய பத்தி பேச போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, 2000 காலகட்டத்தில கிட்டத்தட்ட 1995 அதுக்கு முன்பு 90கள், 2000 அந்த காலகட்டத்தில சைக்கிள் பந்தயத்தில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா திகழ்ந்த ஒரு வீராங்கனையை பத்தி தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பெலிசியா பெலாங்கர் அப்படிங்கக்கூடிய அந்த வீராங்கனையை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜோதிட ரீதியான தகவல்களை எடுத்து நம்ம அலசி ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். விபாரிஸ் வணக்கம். இவங்க பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 12 1971 பிறந்திருக்காங்க. இயர்லி ஓகே. மார்னிங் 3 o'clock பிறந்திருக்காங்க. ஸோ பிரான்ஸ்ல பிறந்திருக்காங்க. ஓகே. ஸோ என்ன ராசி வருது? என்ன கிழமை பிறந்திருக்காங்க? வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தேய்பிரை சதுர்த்தியில பிறந்திருக்காங்க. பவகரணம், பிரம்ம யோகம். ஓகே. ஸோ லக்னம் வருது பாத்தீங்கன்னா மேச லக்னம் வருது. கரெக்ட். ஓகே. லக்னாதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாரு? செவ்வாய் உச்சமா இருக்கார். எங்க உட்காந்துருக்காரு? 10ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. மகர ராசியில உச்சமா இருக்கார். ஸோ 4ஆம் வீட்டு சந்திரன், ராகு அதிபதி. ராகுவும் கூட உட்காந்துருக்காரு. அதிபதி யாரு? சனி. எங்க உட்காந்துருக்காரு? 2ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. சரி, ஓகே. தனஸ்தானத்துல. ஸோ லக்னாதிபதி 10ல உட்காந்துருச்சுனாவே ஃபோக்கஸ் என்ன? கரியர் தான் ஃபோக்கஸ். வேலை, அவங்களோட ஓகே. வேலை தான் ஃபோக்கஸ். லைஃப்ல லக்னாதிபதி எங்க போய் உட்கார்றதான். ஏன்னா எல்லா ஜாத்திலையுமே முக்கியமா எல்லாரும் சொல்றது என்ன, ஜோதிடர்கள் எல்லாம் சொல்றது, லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ம். அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்க நம்ம கரெக்ட். பேசிக்கா பார்த்தா லக்னாதிபதி யாரு? செவ்வா. செவ்வா வந்து உச்சமாயிருக்காரு. ஸோ 10ல உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி போய் 10ல உட்காந்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இந்த செவ்வா வந்து 10ஆம் வீட்டுல உச்சம் மட்டும் கிடையாது. செவ்வா 10ஆம் வீட்டுல திக்பலம் பெறுவார். ரைட். ஸ்தான பலங்கிறது உச்சங்கிறது ஸ்தான பலம் அப்படிங்கிறது, ஸ்தான பலம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப உச்சம் அப்படிங்கிறது ஸ்தான பலத்தை குறிக்கிறது. அடுத்து திக்பலம் அடிக்கிறது அந்த கிரகத்துக்கு டைரக்ஷன், எந்த டைரக்ஷன். திக்பலம் அப்படின்னா என்ன? எந்த பாதையில போகணும்னு அந்த கிரகத்துக்கு தெளிவா தெரியும். இப்ப ஓ. லக்னாதிபதி 10ல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இவங்க லைஃப்ல என்ன வேலையில எந்த பாதை போய் எந்த பாதையில போகணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க கிளியரா இருக்காங்க. மைண்ட்ல கன்ஃபியூஷனே கிடையாதுன்னு அர்த்தம். வேற பார்த்து சொன்னாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் நான் எந்த பாதையில போகணும், அந்த பாதையில தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி. ம். சோ ரொம்ப புள்ளியான பிளானட் மாதிரி, எப்படி சொல்றது, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காது. அதை என்னன்னு முடிவு பண்ணிச்சுன்னா அதை தான் செய்யும். அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சத்துல 10ஆம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அகைன் நீங்க ம். சைக்கிளிஸ்டுக்கான காம்பினேஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னாவே ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸுக்கு மெயினா நம்ம வந்து செவ்வா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏன்னா பாடியை வச்சு நம்ம பண்ற ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்குன்னா கண்டிப்பா செவ்வா வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும். ஸோ ஓகே. சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பாடி தான் மெயின் ஸ்ட்ரென்த் அங்க சைக்கிள் பந்தயத்துல. ம். ஸோ அப்படிங்கும்போது அந்த செவ்வாய் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்குது. அது ஓகே. 10ஆம் வீடுங்கும் போது உங்களுக்கு என்னது? கால் சம்பந்தப்பட்ட, கரெக்ட். முழங்கால் சம்பந்தப்பட்ட ஏரியா தான் 10ஆம் வீடு. சோ கரெக்ட். கரெக்ட். முழங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்குதோ அங்க வந்து எனர்ஜி அதிகமா கொடுப்பாரு. ம். கரெக்டாங்களா? செவ்வாய் வந்து உச்சமா எங்க எனர்ஜி கொடுப்பாரு? 10ஆம் வீட்டுல எனர்ஜி கொடுக்குறாரு. எக்ஸாக்ட். ஆமா. சோ இங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. அது ஒரு சொந்த நட்சத்திரம். ம். அவிட்ட நட்சத்திரங்கள் செவ்வாயோட நட்சத்திரம் தான், அதுல உட்கார்ந்திருக்காரு. ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா சேம், கிட்டத்தட்ட 1 டிகிரி வித்தியாசம் கூட இல்ல. அதுக்குள்ளதான் உட்கார்ந்திருக்காரு. 22 டிகிரி 23, கிட்டத்தட்ட சேம் டிகிரி தான் சொல்லலாம். சோ ராகுவும் இந்த செவ்வாயோட எனர்ஜி ஃபுல்லா பெறுறாரு. ம். சோ இங்க வந்து செவ்வாயும் ராகும் பயங்கர டைட் கன்ஜங்ஷன் வச்சுங்களேன். 10ஆம் வீட்டுல ராகு வந்து தொழிலுக்கு வேலைக்கு சூப்பரான காம்பினேஷன் தான். சூப்பர். ஓகே. அகைன் 10ஆம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட சேர்ந்திருக்காருன்னு பார்ப்போம். சனி பகவான் தான் 10ஆம் வீட்டு அதிபதி. ஆமா. யாரோட சேர்ந்திருக்காரு? 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன். யாரு? சிம்ம வந்து 5ஆம் வீடு வருது, சூரியன் தான் அதிபதி. 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி ஒட்டுக்கா சேர்ந்திருந்தாவே வேலையில பேரு ம். புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு பதவி, ஒரு உயர்ந்த பதவிக்கு போறது, இதெல்லாம் 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி லிங்க் ஆனா கொடுக்கும். சோ இங்க சனியும் ஓகே. சூரியனும் 10 குடையவன் யாரு? சனி. 5 குடையவன் சூரியன். இது ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கு. 2ல உட்கார்ந்திருக்கு. ம். ரைட். யாரோட சேர்ந்திருக்கு? 3ஆம் வீட்டு அதிபதி புதன், 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சொந்த சரி. வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. சோ 4 கிரகம் ஆமா. கிட்டத்தட்ட சனியோட வந்து 3 கிரகம் லிங்க் ஆயிருக்கு. 10ஆம் வீட்டு அதிபதியோட 3 கிரகம் லிங்க் ஆயிருக்கு சேர்க்கையிலேயே. ம். சனியும் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் டிகிரி தான் இருக்காரு.
குருவும் பாத்தீங்கன்னா அந்த சேம் 5 டிகிரி 45 மினிட்ஸ் குரு, 44 மினிட்ஸ் 5 டிகிரி 45 மினிட்ஸ் சனி. ஸோ குருவும் சனியும் பாத்தீங்கன்னா பார்வையில் வந்து ரொம்ப டைட்டான பார்வை. சுக்கிரனும் ரொம்ப டைட்டா இருக்காரு, 1 டிகிரி வித்தியாசம் கூட இல்லை. நீங்க சுக்கிரனும் சனியும் பாத்தீங்கன்னாலும் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 டிகிரி 6 டிகிரி அந்த மாதிரி தான் வித்தியாசமே. ஆல்மோஸ்ட் சேம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் டிகிரி வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. செவ்வாறாக 1 டிகிரி வித்தியாசத்துக்குள்ள இருக்கு. சனி குரு பார்வை 1 டிகிரி ஐ மீன் சேம் டிகிரில பாக்குறாங்க. சனி சுக்கிரன் அகைன் 1/2 டிகிரி வித்தியாசம் கூட இல்ல. ஆமா. ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜாதகத்துல நீங்க எனர்ஜி எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள், நம்ம ராசி கட்டத்தை விட்டு நான் வெளியில போல, ராசி கட்டத்துல பேசிக்கா யோசிச்சோம்னாவே 10ஆம் வீட்டோட தொடர்பு இல்லாத கிரகங்கள் ஏதாவது ஒண்ணு பார்த்து சொல்லுங்க. 10ஆம் வீட்டோட தொடர்பு இல்லாத கிரகங்கள். ஓகே, சனி 10ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கு, ராகு இருக்கு, சந்திரன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, கேது பாக்குது. ஓகே, சொல்லணும் அப்படின்னா அது குரு மட்டும் சொல்லலாம், அவ்வளவுதான். இல்ல குரு பாக்குறாரு இல்லையா, நம்ம பேசணும்ல 10ஆம் வீட்டு அதிபதியே நேருக்கு நேர் ஆமா, பாக்குறாரு. 10ஆம் வீட்டு குரு பாக்குறாரு. எஸ், கரெக்ட். அதுவும் டிகிரி okay, வைஸும் ரொம்ப ஆமா. டைட்டா இருக்கு. 10ஆம் வீட்டு அதிபதியோட மத்த கிரகங்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கு. சேம், எல்லா நீங்க கிரகங்களும் கேது 10ஆம் கூட வீட்டோட தனியா இருக்குன்னு சொன்னீங்கனாலும், கேதுவோட ஆமா. அதிபதி யாரு? சந்திரன். அது 4ஆம் வந்து வீட்டுல 10ஆம் வீட்டுல தான் இருக்கு. ஆமா, ஆமா. அகைன் கேதுவோட எனர்ஜி எங்க போகுது? 10ஆம் வீட்டுக்கு வந்துரும். வீட்டுக்கு வருது. எஸ், கரெக்ட். சோ அப்சல்யூட்லி ரைட். அதாவது இந்த ஜாதத்துல என்ன சொல்ல வரனா, 10ஆம் வீடும் சூப்பர். 10ஆம் வீட்டு அதிபதியோட எல்லா கிரகங்களும் சம்பந்தப்பட்டுருச்சு. ஒரு கிரகம் கூட விட்டு போகல. ஆமா, ஆமா. சோ அப்படின்னா 10ஆம் வீடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. வெரி குட், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட் ப்ரெடிக்ஷன். ஏன்னா என்னன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு வீட்டுல எல்லா கிரகங்களோட பவரும் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத இங்க இந்த இது 10ஆம் வீடு தான் இவங்களுக்கு பப்ளிக் லைஃபுக்காக இவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கறது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்காங்கிறது வெரி கிளியரா மென்ஷன் இருக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது. ஷூர், ஷூர், கண்டிப்பா. செகண்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. பட் விஷயம் என்னன்னா, லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்திருக்குதானே அங்கதானே வந்து நமக்கு வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும்போது அதனாலதான் நான் சொல்றேன் 10ஆம் வீடு தான் இங்க ஹெவி ஃபோக்கஸ். ரைட். ஓகே, 10ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, சோ இதெல்லாம் நம்ம ஓகே, இந்த காம்பினேஷன் நம்ம பேசிட்டோம். ஓகே, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து பேசிக்கா இப்ப என்ன டைம்ல வந்து இவங்க வந்து சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து 70ல பிறந்திருக்காங்க, 71ல பிறந்திருக்காங்க, சரி 71ல பிறந்திருக்காங்க. ஒரு 20 ஏஜ் மாதிரி உங்களுக்கு அகைன் 20 ஏஜ்க்குள்ள உங்களுக்கு என்ன செவ்வாய் முடிஞ்சிருச்சு. சின்ன வயசுலயே செவ்வாய் முடிஞ்சிருது. 1990லயே முடிஞ்சாலும் 19 கிட்டத்தட்ட 19 வயசுலயே செவ்வாய் முடிஞ்சிருது. ரொம்ப சின்ன வயசுலயே முடிஞ்சு. அதுக்கு அடுத்து வர்றது ராகு திசை வருது. ஓகே. ஸோ ராகு எங்க இருக்கு? 10ஆம் வீட்டுல இருக்கு அகைன். ஓகே, செவ்வாயோட தான் செவ்வாயோட இருக்கு. ஸோ இப்ப இவங்க வந்து அச்சீவ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 1995ல இருந்து 2000 அந்த ரேஞ்சு. கரெக்ட். கரெக்டாங்கண்ணா? என்னென்ன இது அவார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா 1995ல இருந்து 2000க்குள்ள அந்த 5 வருஷம் தான் மிகப்பெரிய உலக சாதனை தொடர்ந்து. கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலக சைக்கிள் சாம்பியன்ஷிப்னு சொல்லக்கூடிய UCI ட்ராக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா 95, 96, 97, 98, 99ன்னு தொடர்ந்து 5 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன். 95ல இருந்து 99 வரைக்கும் கண்டினியூ 5 வருஷம் வேர்ல்டு சாம்பியன். 2000 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி நகரில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ல இவங்க கோல்டு மெடலிஸ்ட். கண்டிப்பா. ஸோ 95 இவங்க இவங்களோட லைஃப்ல வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏன் அப்படிங்கறத நம்ம சொல்லுங்க. கரெக்ட், சொல்லுங்க, கரெக்ட் தான். ஏன் வந்து இந்த டைம் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இத்தனை யோகங்கள் நம்ம பேசிட்டா அடுத்து டைமிங் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 95 to 2000 வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி. கண்டிப்பா. சோ 95ல என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ராகு திசையில சனி புத்தி வருது. 10ஆம் வீட்டுல ராகுக்கு வந்திருக்கு. 10ஆம் வீட்டுல ராகுக்கு வந்திருக்கு சனி வீட்டுல. அந்த 10ஆம் வீட்டு திசை நடக்குது. ராகு திசை அப்படிங்கிறது 10ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு திசை. அதுக்கு அடுத்து அதிபதி புத்தி வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி, அதுவும் 10ஆம் வீட்டு அதிபதி புத்தி. 10ஆம் வீட்டு திசை 10ஆம் வீட்டு புத்தி. அப்ப சொல்றது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 10ஆம் வீட்டு திசை 10ஆம் வீட்டு புத்தி. சோ என்ன நடக்குது? 10ஆம் வீட்டை அதோட ஃபுல் சர்க்கியூட் ஆக்டிவேட் பண்ணிடுது. ஆமா. சோ திசை புத்தி ரெண்டுமே 10ஆம் வீடு ஃபோக்கஸ் பண்ணுது பாருங்க.
கரெக்ட், அப்ப உண்மைதான், கரெக்ட் யாரு தான். உட்கார்ந்துருக்க அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணிடும். இந்த திசா புத்தி வந்து செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணிடும். ஏன்னா செவ்வாயும் சந்திரனையும் ஆக்டிவேட் பண்ணிடும். புத்தி ஆமா, ஏன்னா உங்களுக்கு சனி வீட்டுல தான் இதெல்லாம் உட்கார்ந்துருக்கு. செவ்வாயும் சந்திரனும். இப்ப லக்னாதிபதி correct. 4ஆம் வீட்டதிபதி சந்திரன் இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது இந்த ராகுசு ம். சனி புத்தி. சோ இதனாலதான் உலகத்துல அந்த கடந்த 5 வருஷமா சருன்னு வந்தது காரணம். என்ன சொல்றது, அந்த அளவுக்கு கரியர்ல ஓகே, பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் கொடுத்தது காரணம். ஓகே. கண்டினியூ வேர்ல்டு சாம்பியன் 5 இயர்ஸ். ஆமா. சோ அகைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க திசா லக்கணமா யூஸ் பண்ணீங்கன்னா, ராகு லக்கணம் ம். போட்டீங்கன்னா எப்படி பார்க்கணும்? ராகுக்கு 10ஆம் வீடு. ராகுக்கு 10ஆம் வீடு ம். என்ன? துலா ராசி. ம். ராகுக்கு 10ஆம் வீட்டு எங்க உட்காந்துருக்காரு? 5ல உட்காந்துருக்காரு. எஸ். சோ அதுவும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டு 5ல உட்காந்துருக்கிறது கரியருக்கு சூப்பரான காம்பினேஷன். கரெக்டா ராகு திசையில சனி புத்தி தான் நடக்குது. திசா லக்கணத்துக்கு ஓ. 5ஆம் வீட்டு அதிபதி புத்தி தான் நடக்குது. 5ஆம் வீட்டுல இருக்கிற புத்தி தான் நடக்குது. சோ இது ம். அது ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதத்துல புத்திர காரகன். ஓகே. சனி இந்த ஜெமினி ஜோதிடத்துல இந்த ஜாதத்துல புத்திர காரகன். அப்படிங்கும்போது புத்திர ஓ. காரகன் என்ன பண்ணுவாரு? பேரு புகழ கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. ம். ம். சோ பிகே அப்படிங்கும்போது சனி பிகே அப்படிங்கும்போது தொழில் வேலையில பேர் புகழ் கிடைக்கும். ம். சோ அதான் சனி புத்தியில இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சனி புத்தி அடுத்து புதன் புத்தி இது ரெண்டுமே நடந்திருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இவங்களுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரான்ஸ் நேஷனல் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோர் தென் 10 டைம்ஸ்க்கு மேலே அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் அவார்டு, 500 மீட்டர் டைம் ட்ரையல் அவார்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான முறை ஜெயிச்சது இவங்க தான் பிரான்ஸில் சைக்கிள் பந்தயத்தில். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது, பிரான்ஸோடைய அந்த கவர்மெண்டோடைய ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்லக்கூடிய உயரிய விருதை வந்து இவங்க பெற்றாங்க. அப்புறம் பெண்கள் ட்ராக் சைக்கிளிங் வரலாற்றில் மிகப்பெரிய வீராங்கனை அப்படிங்கிற அந்தஸ்தையும் பிரான்ஸ் வந்து இவங்களுக்கு வழங்குச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இன்னும் இவங்க புகழுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய விருதுகள். கண்டிப்பாங்கண்ணா. ஸோ ஏன்னா நீங்க சொன்ன மாரி. அவார்டு வந்து ம். எங்களுக்கு 11ஆம் வீடு தான் அவார்டு. ஒருத்தர் அவார்டு வாங்குறாங்கன்னா 11ஆம் வீட்டுல திசா பத்தி ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆயிருக்கும். இப்ப திசை ஓகே. பாத்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சனி, கூட அதிபதி அடுத்த அதிபதி ம். பார்த்தீங்கன்னா ராகு. இப்ப ராகு திசையே நமக்கு கரெக்ட். நடக்குது. அதுக்கடுத்து சனி ஆமா. புத்தி நடக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே 11ஆம் வீடோ சம்பந்தப்பட்டது. கரெக்ட். ஸோ அதனாலதான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கறது. அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டுனா உங்களுக்கு வந்து ம். இந்த 11ஆம் வீட்டு சப்போர்ட். ஏன்னா 11ஆம் வீட்டு நம்மள ஆசைப்படுறது நிறைவேற்றி கொடுக்கறது தான் 11ஆம் வீடு. சூப்பர். ஸோ 11ஆம் வீட்டு சனி புத்தி இவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அகைன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ்ல ஏன் ம். சைக்கிளிஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் என்ன? 4ஆம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. ஆமா. ஸோ 4ஆம் வீட்டு சந்திரன் 10ல வந்திருக்காரு. உட்காந்துருக்காரு. கரெக்ட். ஸோ சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சைக்கிள் அப்படிங்கிறது அகைன் 4ஆம் வீட்டுல இருந்து வந்துடும். 4ஆம் வீட்டு 10ல வந்திருக்குது. ஸோ அது வகையில ஒரு கரெக்ட். வகையில சொல்லிடலாம். ஸோ எனர்ஜி எப்படி கொடுக்குது, அந்த ஸ்பீட் எது கொடுக்குது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா மேச லக்கணமே வந்து லக்னாதிபதி. ஆமா, மேஸ் இலக்கணம். கரெக்ட். சூப்பர். மேச லக்கணம் அப்படிங்கிறது ஸ்பீடு, வேகம், குயிக்கு ம். இந்த மாதிரி மீனிங் கரெக்ட். கொடுக்கக்கூடியது. ஸோ குதிரை மேச வேகம்னு லக்கணத்தில் சொல்லக்கூடியதுதான் மேசம். குதிரை சொல்லுங்க. குதிரை வேகம், ஹார்ஸ் ஹார்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி வந்து மேச ராசி. ஆ ஓகே. அகைன் அதுல இருக்கிற ம். நட்சத்திரம் வந்து ஹார்ஸ் கண்டிப்பா. என்ன நட்சத்திரம்? ம்ஹும். அஸ்வினி. அஸ்வினி. லக்கணம் உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினியில உட்கார்ந்திருக்கு. ம். ஸோ அஸ்வினி வந்து லக்கணம் வந்து 11 டிகிரில அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்கு. கரெக்ட். ஸோ இங்க இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னாவே வேகம் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சூப்பர். சைக்கிளிஸ்டுங்க 500 மீட்டர்னு என்ன சொல்றது, ரொம்ப ஷார்ட் இதை வந்து ரொம்ப ஸ்பீடா கடக்கணும். ரொம்ப ஸ்பீடா ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தான் அஸ்வினிங்கிறத பொறுத்தளவுக்கு. குதிரை வந்து எதுக்கு உபயோகப்படுத்தினாங்க? முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனை, எமர்ஜென்சியான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷார்ட் டைம்ல கொண்டு போய் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். சூப்பர். ஸோ அதான் அஸ்வினியோட கோல் ஆக்சுவலி. ஸோ அஸ்வினிங்கிறது அங்க ஸ்பீடு, ரேஸ் கார்ஸ் ஓட்டுறவங்க இதுக்கெல்லாமே அஸ்வினி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது இவங்க பாத்தீங்கன்னா ஓகே. லக்கணமே அஸ்வினி நட்சத்திரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ம்ஹும். ஓகே. ரைட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1-4 காம்பினேஷன் வந்து இங்க இவங்களுக்கு இருக்கும். அதாவது 1-4 காம்பினேஷன் என்ன சொல்றோம்னா, லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல இருந்து தசாம்ச கட்டத்திலேயே ம். 4 வீடு தள்ளி தான் போயிருக்குது. அதாவது கடக லக்கணம் தசாம்ச லக்கணத்துல. ஆமா. நவாம்ச லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து கடக லக்கணம் தான். சோ ராசி வந்து ம். மேச லக்கணம் ராசி கட்டத்துல, நவாம்சத்துல கடக லக்கணம். சோ அப்படின்னா ராசி கரெக்ட். லக்கணத்துல இருந்து நவாம்ச லக்கணம் 4 வீடு தள்ளி போயிருக்குது. அகைன் 4ஆம் வீடு என்ன ஆமா. சொல்ல வரேன்னா, 4ஆம் வீடு அது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது.
ஸோ கரெக்ட். இவங்க சைக்கிளிஸ்டா இருக்காருங்க, இதுவும் ஒரு காம்பினேஷனா இருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா அறுத லக்னம் வந்து 4ஆம் வீட்டுல அதிகமா சம்மந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா பேர் புகழ் கொடுத்துருக்கு. ஒரு மாஸ் லெவல் பப்ளிக் இமேஜ் வந்து கொடுக்கறது அறுத லக்னம் 4ஆம் வீட்டுல இருக்கிறது நிறைய பேர் நான் பாக்குறேன். ஓ ஸோ ஏஎல் பத்தி நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு ஏஎல் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வீடியோ ஒன்று போட்டுக்கிறோம். ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஎல் எங்க இருக்கு, 4ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. ஓகே ஏஎல் நம்ம என்ன சொன்னோம், பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் பத்தி பேசக்கூடியது. ஓகே அறுத பதாஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகே ஓகே ஸோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பேரு புகழ்ல எதனால கிடைச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே இந்த 4ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. சரிண்ணா, கண்டிப்பா 4ஆம் வீட்டு 100%. 10ல போய் உட்காந்துருக்கு. அப்படிங்கும்போது 4ஆம் வீடு வாகனம், 10ஆம் வீடு வேலை. ம் ஸோ 4ஆம் வீட்டு 10ல உட்காந்துருக்கு, 4ல அறுத லக்கணம். கரெக்ட். ஸோ அதான் சொல்றேன், 4ஆம் வீடு வந்து இங்க அறுத லக்கணம் வந்து பிளே பண்ணிருக்கு. 4ஆம் வீடுங்கிறது என்ன, பப்ளிக் வந்து என்ன சொல்றேன், மத்தவங்களோட அதிக புகழ் வந்து 4ஆம் வீட்டுல அறுத லக்கணம் இருந்துச்சுன்னா புகழ், பேர் புகழ் கிடைக்கிறது நிறைய வகையில் நான் பாக்குறேன். ஏதோ ஒரு வகையில் ஓகே பப்ளிக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், நிறைய மக்களுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டது, இல்ல நிறைய மக்களுக்கு இவங்க தெரியப்படுத்தணும், ஓகே தெரியப்படுவாங்க அப்படிங்கறதும் சொல்லலாம். அடுத்த லக்கம் 4ஆம் வீட்டுல இருக்கிறது பொறுத்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது அடுத்த முக்கியம்னு வச்சுங்களேன். அடுத்த லெவல் என்னது, 4ஆம் வீட்டுல அடுத்த லக்கணம் இருந்துச்சுன்னா 4ஆம் வீட்டுல என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கு, அந்த அதிபதி எங்க போய் உட்காருது, எந்த வீட்டுல போய் உட்காருது, அதை என்ன கிரகங்கள் பாக்குது, ஜெமினி பார்வைகள் எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த இதுலயும் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு வகையில இண்டிகேஷன் வச்சுங்களேன். அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு சூப்பரா இருக்கு. தன யோகமும் இவங்க ஜாத்துல 11ஆம் வீட்டதி 2ஆம் வீட்டதி 2ல உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் வீட்டதியோட சிறப்பான தன யோகம் உண்டு ஆக்சுவலி. சரிங்க, மெயினா இவங்க ஜாதத்துல நம்ம கரியர் தான் பார்த்தோம், பேசியாச்சு. வெரி குட், சூப்பர். இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம பெலிசியா பெலங்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு சைக்கிள் பந்தய வீராங்கனையுடைய ஜாதகத்தை எடுத்து ஜோதிட ரீதியான தகவல்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒட்டுமொத்த கிரகங்களும் 10ஆம் வீட்டோட தொடர்புல இருந்தது அப்படிங்கிற ஜாதகத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல, இவங்களோட ஜாதகத்துல தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இது ஒரு புது அனுபவம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே 10ஆம் வீட்டோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யோகமும், லக்னாதிபதி தன் சொந்த நட்சத்திர காலில் உச்சம் பெற்று 10ஆம் வீட்டுல ராகு சந்திரனோட இணைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான யோகத்தையும், தன யோகமும் 11ஆம் வீட்டு அதிபதி போய் 2ஆம் வீட்டுல போய் அந்த அந்த வீட்டு ஆட்சி பெற்ற ஒரு கிரகமான சுக்கிரனுடையும் சில மற்ற கிரகங்களுடைய இணைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அந்த டிகிரி, ரொம்ப க்ளோஸ் டிகிரி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகுந்த பயனுள்ளதாக நம்ம நேயர்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சக்சஸுக்கு என்ன காரணம், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி புகழ் பெறுறாங்க, 5ஆம் வீடு 10ஆம் வீடோட தொடர்பு எந்த மாதிரியான உச்சத்துக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போகும், பெயர் புகழ் மற்ற செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே எப்படி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது. இது போல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.